கூடுதல் கருத்துக்களை நம்முடன் பதிவு செய்வதற்காக புதிய தலைமுறையின் செயலாக்க ஆசிரியர் திரு திருப்பதி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். இன்று விஜய் பேசவிருக்கிறார். என்ன பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? நீங்கள் குறிப்பிட்டபடி அரசியல் காலகட்டம் இன்னும் ஒரு மாதங்களில் தேர்தல், ஒரு மாதத்தில் அடுத்த மாதம் முழுவதும் பிரச்சாரம் முடிந்தாலும் கூட ஏப்ரல் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவு 1.5 மாதங்கள், சரியா சொல்வதுன்னா 45 நாட்கள் தேர்தலுக்கான நாட்களாக கருதப்படுகிறது. அனைத்து கட்சிகளும், தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேர்தல் வேலைகளில் முனைப்பு காட்டி வேலைகளை தொடங்கிவிட்டன. குறிப்பாக ஆளும் கட்சியில் இருக்கும் திமுக கூட்டணியானது தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கி குழு அமைத்து பேச்சுவார்த்தை என்பது நடந்து வந்துட்டு நேற்று ஐஎம்எல் கட்சியினரோடு ஆலோசனை நடத்தி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றார்கள். இன்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கின்றனர். இது ஒருபுறம் என்றால், மறுபுறம் அதிமுக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் அவங்க தேர்தலுக்கான வேலைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று கூட பரப்புரையின் போது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். இதுபோன்று எல்லா கட்சிகளும் தொடர்ச்சியாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் இந்த சூழலில் தாவேகாவும் தேர்தல் வேலைகளை தீவிரம் காட்டி வருகிறது. என்றாலும் கூட இதுவரையில் வேட்பாளர்கள் பற்றிய அறிவிப்போ, தொகுதி பங்கு, கூட்டணி கட்சி இதுவரை கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முதலாக வைத்த தாவேகாவுடன் இதுவரை யாரும் கூட்டணி சேர முன்வரவில்லை. இந்த சூழலில் அவர்கள் தேர்தலை தனித்தே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் இதுவரையில் இருக்கிறது. தற்போதுள்ள சூழலில் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய கூட்டத்தில் விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு மேலும் இருக்கிறது. இதுவரையுமான பல்வேறு விதமான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் தவைக்க மீது வைக்கப்பட்டு வந்திருந்த சூழலில் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த கூட்டத்தில் விஜய் பேசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அவர் மீதான பொதுவான விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது, தற்போதுள்ள சூழலில் நிகழ்கால அரசியலில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து பெரிதாக அவர் பேசுவதில்லை. பொதுவாக அவரோட பிரச்சாரம் என்பது ஒவ்வொரு மாவட்டமும், எந்த மாவட்டம் அல்லது எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த மாவட்டம் அல்லது தொகுதி குறித்த சில பிரச்சனைகளை, அடிப்படை பிரச்சனைகளை பேசிவிட்டு திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்திவிட்டு தனது உரையை முடித்து விடுகிறார். இதுவரையில் உள்ள ஒரு பேட்டர்னாக விஜயனுடைய பிரச்சாரத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய கூட்டத்திலும் அதே போன்றதொரு பேட்டர்ன், அதே போன்றதொரு பண்புதான் இருக்குமா அல்லது அதை தாண்டி நிகழ்கால அரசியலில் இருக்க தற்போதுள்ள சூழல் குறித்து குறிப்பாக சொல்லணும்னா எஸ்ஐஆர் பட்டியல் விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. இதுவரை எஸ்ஐஆர் குறித்து பெரிதாக செய்யவில்லை. இதுபோன்று பல்வேறு விவகாரங்கள், நிகழ்கால அரசியல் சார்ந்த விவகாரங்கள் குறித்து அவர் இதுவரை எதுவுமே அவருடைய பிரச்சாரத்தின் போது பேசுவதில்லை. பொதுவாக பெரும்பாலுமான கூட்டங்களில் திமுகவுக்கு எதிரான மனோநிலை, திமுகவுக்கு எதிரான பிரச்சாரமாகவே அவருடைய பிரச்சாரங்கள் பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக மகாபலிபுரம் என்று நினைக்கிறேன், அங்கு பேசும்போது அழுத்தம் என்பது தமக்கு இல்லை, யாராலும் தம்மால் அழுத்தம் கொடுக்க முடியாது என்று கூறியிருந்தார். இதுவரை அவர் கரூர் துயர சம்பவ நிகழ்வுகளுக்கு பிறகு சிபிஐ விசாரணை நடந்தது. அதைத் தொடர்ந்து ஜனநாயகன், அவர் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவதாக இருந்தது. அதுவும் திரைக்கு வரவில்லை. இதன் பின்னணியில் இருக்க அரசியல் அல்லது இதன் பின்னணியில் இருக்க பின்னணியில் அழுத்தம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து அவர் வெளிப்படையாக பேசவில்லை என்பது அவர் மீதான விமர்சனமாக இதுவரை பார்க்கப்பட்டு வந்தது. இது போன்ற விமர்சனங்களுக்கு அவர் இதுவரை பதிலளிக்கவில்லை. இந்த சூழலில் தான் ஓரிரு நாட்களுக்கு முன்பு அக்கட்சியை சேர்ந்த அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பாஜக எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். இது போன்றது ஒரு சூழலில் தான் விஜயோட இன்றைய பிரச்சாரமானது நடைபெற இருக்கிறது. பொதுவாக இன்றைய கூட்டமானது மக்கள் சந்திப்பாகவே முன்பு அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே நீங்கள் நம்ம செய்தியாளர்கள் குறிப்பிட்டது போல நிர்வாகிகள் சந்திப்பாக அது கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த சேலத்தில் நினைவிருக்கலாம், கடந்த சேலத்தில் அண்மையில் நடைபெற்ற விஜயின் கடைசி கூட்டத்தில் சுராஜ் என்ற ஒரு நபர் மயக்கமடைந்து விழுந்து உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவருடைய ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களிலும் இது போன்றதோடு உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வந்த சூழலில் பல்வேறு கட்ட அழுத்தங்கள் மற்றும் பல்வேறு கட்ட விமர்சனங்களுக்கு பிறகு இன்றைய கூட்டத்திற்கு பந்தல் மற்றும் சேர் போன்றவற்றை அமைத்து இன்றைய கூட்டத்தை நடத்துகின்றனர். பெரும்பாலும்
இதுவும் கேள்வியாக முன்வைக்கப்பட்டது. மாலை வேளைகளில் பிரச்சாரத்தை நடத்தாமல் ஏன் நண்பகலில் இந்த பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்ற விமர்சனம் பொதுவெளியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தான் அவர்கள் இந்த முறை நிழற்பந்தங்கள் அமைத்து வருவர்கள் நிர்வாகிகள் அமர்வதற்கு ஏதுவாக சேர்கள் அமைத்து இன்றைய கூட்டத்தை நடத்தி வருகின்றனர். இன்றைய கூட்டத்தில் நிகழ்கால அரசியல் குறித்த பார்வையை முன்வைப்பாரா அல்லது வழக்கம் போல் திமுக மீதான எதிர்ப்பு அரசியலை பேசுவாரா அல்லது அழுத்தம் இருப்பதாக அருண்ராஜ் குறிப்பிட்ட அந்த சூழலில் பாஜக மீதான விமர்சனத்தை விஜய் முன்வைப்பாரா என்பது குறித்து பார்க்க வேண்டும். முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 234 வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செஞ்சிருந்தாரு. அதே போல நேற்று தாவேகா சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்திலேயுமே அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான ஆதவர்ஜுனா மற்றும் ஆனந்த் ஆகியோர் பெரம்பூர் மற்றும் வடசென்னையில் ஏதாவது ஒரு பகுதியில் விஜய் போட்டியிடுவார்ங்கிற தீர்மானம் எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? இல்ல, விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்பது எல்லோருடையும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் போட்டியிடும் தொகுதிக்கு ஏதுவாக அவர் களமிறக்கும் வேட்பாளர்களுக்கு ஏதுவாக மற்ற கட்சிகளும் வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருடையுமே விலகி இருக்கிறது. முன்பாக அவர் என்ற தொடங்கும் தொகுதிகளை பரிசீலித்து வருவதாக முதலில் தகவல் வெளியானது. குறிப்பாக விழுப்புரம், வேளச்சேரி, விழுப்புரத்தில் விக்கிரவாண்டி, வேளச்சேரி, வேதாரண்யம் இது போன்ற தொகுதிகளை அவர் பரிசீலித்து வருவதாக முன்பு கூறப்பட்டது. இப்போ தற்போது நேற்றைய நீங்கள் குறிப்பிட்டபடி நேற்றைய நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்பாக பேசியவர்கள் பெரம்பூரில் அவர் போட்டியிடுவார் என்று ஒரு போகிற போக்கில் சொல்லப்பட்டது. பெரம்பூரும் அவர் குறிவைக்கிறாரா என்பது தெரியவில்லை. சில நேரங்களில் இது போன்ற தலைவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்று விஜயும் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. திவ்யா, நேரலையில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.